மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைய நாளில் கூட இந்த வார்த்தை வசனம் தான் நாம் தியானிக்கும்படியாய் நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அன்பானவர்களே, விதை என்கிறது கர்த்தருடைய வார்த்தை வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நம் தேவனாய் கர்த்தர் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் என்ற அந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அன்பானவர்களே, கண்ணீரோடு அந்த விதையை நிலத்தில் விதைக்கிறார்கள். பலவிதமான கவலைகளோடு இந்த நிலத்தில் நாம் விதையை விதைக்கிறோம், இது நமக்கு பலனை கொடுக்குமா என்று பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு விதைக்கிறார்கள். அது ஏற்ற வேலை வந்து அந்த விளைச்சலை கொடுத்து அந்த விளைச்சல்களெல்லாம் அந்த அடிக்கட்டுகளை எல்லாம் அறுத்து சுமந்து கொண்டு போகும் பொழுது சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடே போகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் என்கிற விதையை கண்ணீரோடு விதைத்து கொண்டே இருக்கலாம். ஏற்ற வேலை வரும் பொழுது நம் தேவனாய் கர்த்தர் பலனை காண செய்வார், விளைச்சலை காண செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தோம் என்றால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். என்ற இந்த வசனத்தின்படியும் கூட நம் தேவனாய கர்த்தர் நமக்கு பலனை காண செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், அன்பானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் இன்னும் எந்த மாற்றங்களும் வரவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அநேக தடைகள் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை இன்னும் தீரவில்லை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் இன்னும் ஒன்றும் சரியாகவில்லை. இப்படியே அநேக கவலைகளோடு நம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கலாம், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைய நாளில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், அன்பானவர்களே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை அந்த வசனத்தை நமக்கு இன்றைய நாளிலே கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், அன்பானவர்கள், அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், அன்பானவர்களே, நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். ஏற்ற வேலை வரும் பொழுது அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நமக்கு நம் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட அப்பா, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் என்ற இந்த வசனத்தின்படி நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா தகப்பனே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் என்கிற விதையை அப்பா நாங்கள் விதைக்கும் போது நீர் எங்களுக்கு அப்பா அதை விளையச் செய்து பலனை காண செய்கிற தேவனாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. அப்பா, நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடியினாலே மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.